வணக்கம் சார். நீங்க திருநெல்வேலி புத்தக திருவிழாக்கு வந்திருக்கீங்க. உங்களோட கருத்து என்ன சார்? இப்போ உள்ள காலகட்டத்துல நிறைய பசங்க போன் அடிக்ட் ஆகுறாங்க, மது பழக்கங்களுக்கு ஈடாகுறாங்க. நீங்க உங்களோட கருத்தை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். எல்லாருக்கும் வணக்கம். திருநெல்வேலியோட நிறைய நல்ல விஷயங்கள் திருநெல்வேலியிலிருந்து நீங்க பல தலைமுறைகளா நிறைய பேர் திருநெல்வேலிக்கான அந்த பெருமைக்கு என்ன அடிக்கலாம் ஆயிரம் வேற எங்கேயாவது தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா திருநெல்வேலியில கிட்டத்தட்ட சயின்டிபிக்கா டாக்குமெண்டட் ஒரு ஹிஸ்டரியை எடுத்துக்கிட்டாங்க 3000 வருஷத்துக்கு உலகத்துல வேற எந்த ஒரு மாவட்டத்துக்கோ சிவகங்கை அருகாமையில் இருக்கக்கூடிய நெல்லைச்சீமை மாவட்டத்தில் சிவகங்கையில் தான் உலகிலேயே ஒரு தொன்மையான அந்த இரும்பு பற்ற இரும்பு வாய்க்காடு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஆரம்பிச்சு நம்ம 5 எல்லாமே இருக்கு. சந்திரனுக்கு செவ்வாய்க்கு ராக்கெட் போலாம். அந்த ராக்கெட்டுக்கான இருப்பொருள் திருநெல்வேலியில இருந்து. அதே மாதிரி நீங்க இந்தியாவிலேயே திருநெல்வேலி மாவட்டத்துலதான் நம்ம அதிக அளவுல சோலார் பசுமை மின் உற்பத்தி அதிகமா செய்யக்கூடிய. அதனாலதான் காற்று நம்ம சுத்தமா இருக்கு, நம்ம பெருமையா பேசுறோம். அந்த காற்று இன்னைக்கு நம்ம இந்தியாவிலேயே மிகச்சிறந்த காற்று ஏற்கனவே தாமிரபரணிக்கு அந்த மாதிரி இருக்கும். இந்தியா நல்லா சுவையான தண்ணீர் எங்க இருந்து வருது? அந்த இயற்கையான சுவையான வருது. இன்னைக்கு நவீன உலகத்துல நெல்லை எப்படி பாய்ச்சலோடு ஒரு புறப்பட்டு கொண்டிருக்கிறது. நெல்லை நாளைக்கு எப்படி உங்களுக்காக நீங்கள் நெல்லை எப்படி கொண்டாடுறீங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் நெல்லைக்காக நீங்க தெரிஞ்சுக்கணும். நெல்லையோட ஒரு குடிமகனா திருநெல்வேலிக்காரன்னு பெருமையா சொல்றது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்கு. இது புத்தக கண்காட்சி இல்ல, இது ஒரு பொருளை விழா. விளையாட்டு இருக்கு, இலக்கியம் இருக்கு, புத்தகங்கள் இருக்கு, உணவு இருக்கு, அதே போல கலை நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளா இருக்கட்டும். அதே போல மீனவர்களோட உணவு இருக்கு, விவசாயிகளோட உணவுகள் இருக்கு, பழங்குடியினரோட உணவுகள் இருக்கு. அப்படி பல்வகை உணவுகள் கூட இங்க இருக்கு. ஆடைகள், உணவு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு திருவிழா எப்படி இருக்குமோ, நம்ம ஊர்ல எல்லா விஷயமும் இருக்கக்கூடிய ஒரு திருவிழா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு திருவிழா நடந்துட்டு 10ஆம் தேதி எல்லாரும் சிறப்பாக கண்டுபிடிக்கணும். நீங்க உள்ள வாங்கினாலே எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. உள்ள பார்த்தா எல்லாரும் வாங்க கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.